Dear students, welcome to online class with Hima. 8th Maths, first chapter numbers, exercise 1.7, miscellaneous practice problems, third one, page number 46. Ravi multiplied 25 by 8 and 16 by 15 and he says that the simplest form of this product is 10 by 3. ரவி என்ன பண்ணானா 25 by 8 16 by 15 வந்து மல்டிப்ளை பண்ணி அந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து 10 by 3 நானா. சந்துரு என்ன சொல்லியிருக்கான், இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் 3 1 by 3, தட் இஸ் மிக்சட் ஃப்ராக்ஷனில் சொன்னானோ. விச் ஒன் இஸ் கரெக்டுன்றாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரவி சொன்னதை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ப்ராடக்ட் ஆஃப் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் திஸ் ப்ராடக்ட் இஸ் 10 by 3ன்னு சொல்லியிருக்கான் ரவி. அப்போது ப்ராடக்ட் சொல்யூஷன் போட்டுக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் 16 by product of 25 by 8 and 16 by 5 equal to product of ன்னு சொல்லியிருக்கான். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 25 by 8 into 16 by 5, 16 by 5 இது கேன்சல் பண்ணிங்க. 16 by 15. ஓகே, ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 3 5s are 15, 5 5s are 25. ஓகே, அகெயின் 1 8 2 8s are 16 equal to 10 by 3. ஸோ திஸ் ப்ராடக்ட் இஸ் 10 by 3ன்னு சொல்லிட்டான். ஸோ இது வந்துருச்சு. இப்போ இந்த 10 by 3யை டிவைட் பண்ணிங்கன்னா 3 1 by 3ன்னு வரும். ஓகே, இப்போ 10 by 3யை டிவைட் பண்ணுங்கள். 3 3s are 9, பேலன்ஸ் 1, 3 1 by 3ன்னு வருது. ஸோ இது மார்க் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்னென்னா, சந்துரு சொல்கிறான் சேஸ் த ஆன்சர் இன் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் 3 1 by 3ன்னு சொல்கிறான். அகெயின் நம்ம வேறு மாதிரி போடலாம். எப்படின்னா, அகெயின் ப்ராடக்ட் ஆஃப் 25 by 8 and 16 by 3 15 equal to, இப்படி கேன்சல் பண்ணாமல் அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடலாம். 25 by 8 into 16 by 15. ஸோ இப்போ இது போடும்போது 25 into 16 போட்டிங்கன்னா 400 divided by 15 8s are 40 வரும். ஸோ 25 into 16 மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். 6 5s are 30, பேலன்ஸ் 3, 2 6 are 12, 13 14 15, 5s are 5, 1 2s are 2, 0 10 400. ஸோ ஓகே, 400 divided by 40, இது divided by 40, இது divided by 40 போடுங்க. என்ன வரும்? இது வந்து 8 into 15 is 120. ஓகே, 15 into 8, 5 8s are 40, 1 8s are 8, 19 11 12, 120 divided by 40 போட்டிங்கன்னா இது என்ன வரும்? 10 divided by 120 divided by 40 is 3 equal to 3 1 by 3. இதுவும் 3 1 by 3, 10 by 3 டிவைட். ஸோ கேன்சல் பண்ணி போட்டாலும் அதே தான் சிம்பிளஸ்ட் ஃபார்மு. அண்ட் தென் அகெயின் வந்து நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் ப்ராடக்ட் பண்ணி போட்டாலும் ரெண்டுமே ஒன்று தான். அப்போது ஃப்ரம் 1 and 2 என்ன, ஃப்ரம் 1 and 2 the product is and the product is 400 by 120. ப்ராடக்ட் போட்டது மட்டும் போடுங்க. the product is 400 by 120 and its simplest form of improper fraction is, and its simplest form of improper fraction என்ன, form of improper fraction is என்ன, 10 by 3. ஓகே, improper fraction மேலே நியூமரேட்டர் பெருசாக இருந்து டினாமினேட்டர் கம்மியாக இருந்தால் இட்ஸ் கால்ட் அஸ் அ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதுவே வந்து நியூமரேட்டர் சின்னதாக இருந்து டினாமினேட்டர் பெருசாக இருந்தால் அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இஸ் 10 by 3 and மிக்சட் ஃப்ராக்ஷன் இஸ், எப்படி போட்டாலும் கேன்சல் பண்ணி போட்டாலும் மல்டிப்ளை பண்ணி டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் ப்ராடக்ட் வந்து 400 by 120, சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து 10 by 3 அண்ட் மிக்சட் ஃப்ராக்ஷன் இஸ் 3 1 by 3. ஓகே, 3 1 by 3. அப்போது therefore both are correct. 1 and 2 both are correct. ஓகே, ஸோ எப்படி கேன்சல் பண்ணி போட்டாலும் மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் எல்லாமே வந்து 400 by 120 தான் வரும். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் 10 by 3 தான் வரும். அண்ட் மிக்சட் ஃப்ராக்ஷன் 3 1 by 3 தான் வரும். அப்போ ரவி சொன்னதும் கரெக்டு, சந்துரு சொன்னதும் கரெக்டு. ரவி வந்து ப்ராடக்ட் பண்ணி பண்ணாலும் சந்துரு சொன்ன மாதிரி சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னாலும் போத் ஆர் சேம். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.